வணக்கம். இப்போ நாம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிற அமராவதியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ அமரேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். சரிங்களா? இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா சிவபெருமானுடைய புகழ்பெற்ற பஞ்சராம கஷேத்திரங்களில் ஒன்று. அதாவது இங்கே இருக்கிற மூலவர் பார்த்திங்கன்னா 15 அடி உயரம், வெண்கல் சிவலிங்கமாக இருக்கிறாரு. இந்திரனால் வழிபட்டதாகவும் தாடகாசூர வதைக்கு பின் அதாவது தாடகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனை குமாரசுவாமி வதம் செய்ததா ஐதீகம். அந்த வதைக்கு பின்னாடி தேவர்கள் எல்லாரும் இங்கே தான் கூடுனாங்க. அதனால் இந்த ஊருக்கு அமராவதி அப்படின்ற பெயர் வந்துச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குமாரசுவாமியால் உடைக்கப்பட்ட தாரகாசூரன் அவனுடைய சிவலிங்கத்தினுடைய ஒரு பகுதி இந்த தளத்தில் தான் விழுந்தது அப்படின்னு நம்பப்படுது. அந்த லிங்கம்தான் இந்த கோயிலுடைய லிங்கம் பார்த்திங்கனாக்கா சுயம்பு லிங்கம். இந்த லிங்கம் எப்படின்னாக்கா வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அதேமாரி ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருந்தோடனே அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருந்ததுனால அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அதோட தலையில் அந்த லிங்கத்தோடைய தலையில் ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்தோடனே தலையிலேருந்து அப்படியே குபு குபுன்னு ரத்தம் வந்துச்சான். அப்போ ரத்தம் கசிஞ்சோடனே உடனே அந்த இரத்தக்கரை இன்றைக்கும் பார்த்தாக்கா அந்த மேலே அந்த லிங்கத்துடைய தலைப்பகுதியில் இன்றைக்கும் தலை சிவப்பு நிறத்தில் தான் இருக்குமா. அந்த ரத்தம் கசிஞ்சது இல்லையா, அதுதான் அப்படி சிவப்பு நிறமாக இருக்குது அப்படிங்கிற அந்த கரை தான் அப்படின்றது இன்றைக்கும் நம்பப்படுதுங்க. இந்த லிங்கம் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால அர்ச்சகர்கள் மேடை மேலே ஏறி நின்று தான் அபிஷேகம் செய்வாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பார்த்துங்களேன், 15 அடி உயரம்னா பார்த்துங்க. அதனால் மேடையில் ஏறி தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது 1129ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குதாங்க. 1129ஆம் ஆண்டு சேர்ந்த கல்வெட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா விஜயநகர பேரரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோயிலுக்கு இறைவனை வழிபட்டு சென்றிருக்கிறாராம். அதே 1796ஆம் ஆண்டில் ஜமீன்தார் வசிரெட்டி வெங்கடாத்ரி நாயுடு அப்படிங்கிறவர் இந்த கோயிலை ரொம்ப அழகாக விரிவாக பிரம்மாண்டமாக சீரமைத்து விரிவுபடுத்தியிருக்கிறார். இந்த தலத்துடைய முக்கிய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அம்மன் இத்தலத்தினுடைய இறைவி பாலா சாமுண்டிகா தேவி. கட்டடக்கலைன்னு பார்த்தோன்னா திராவிட பாணியில் தான் இந்த கட்டடக்கலை அமைஞ்சிருக்கு. 4 கோபுரங்களுடன் பார்க்க அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. மகா சிவராத்திரி, நவராத்திரி இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடுறாங்க. அடுத்தது